பொதுவா ரிஷபம் அப்படின்னாலே நம்ம ஒரு தனித்தன்மை இருக்கும். அவங்கள வந்து ஒரு கூட்டத்தில் அடையாளப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குங்க சார். ஸோ அதுக்கு ரிஷபத்தோடைய குணம் பத்தி நீங்க சொல்லுங்க சார். ரிஷப ராசி பொது குணத்தில் முதல் கவர்ச்சி, அட்ராக்ஷன். கருப்பாக இருக்கிறது இல்லை, கண்டோரை கவர்ந்து இழுக்கும் தன்மை இந்த ரிஷபத்துக்கு உண்டு. பேச்சால் மனதை கொள்ளையடிக்கும் அம்சம் இந்த ராசிக்கு உண்டு. இப்போ இந்த ராசி பாட்டு பாடினா எப்படி இருக்கும்? அவ்வளோ அற்புதமாக செய்யக்கூடிய அம்சம் உண்டு. இந்த ராசிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, சொத்து சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்வம் இருந்துகிட்ருக்காது. ஆனால் கேது பகவான் அங்கே இருக்கிறனால கேதுக்குண்டான பரிகாரம் அதுக்குண்டான மட்டும் பண்ணணும். செல்வ கணபதியை தரிசனம் செய்யும் பொழுது சொத்து சம்மந்தப்பட்டதில் மீறிடும். மாணவர்களுக்கு வெளிநாட்டு சென்று படித்து அங்கே வேலைக்கு போவாங்க, அதெல்லாம் அற்புதமாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணணும்னா அங்கே ஜாபை ட்ரை பண்ணிடணும். அங்கே வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது. ஜெயிக்கிற வேலை வாய்ப்பில் வெற்றி பெற சூழ்நிலை வந்தால் குழந்தை வடிவத்தில் இருக்கிற கிருஷ்ணர், இந்த ராசிக்கு உடுப்பி கிருஷ்ணர் சொல்வேன். இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த ராசி ஏதாவது ஒரு டைம் வந்து விட்டால் உடுப்பி கிருஷ்ணரை வழிபாடு செய்தால் இந்த ராசிக்கு இந்த வருடம் முழுவதும் சிறப்பாயிரும். இந்த ராசிக்கு ஹெல்த்து தான் வெல்த்தாக மாற்றிடும். முதல்ல ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ஒரு சேஞ்ச் இந்த ராசிக்கு ஏற்பட போகுது. நிறைய பேர்த்துக்கு பக்தி பிளஸ் நேரனவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்தப்ப ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க சார். பொதுவாக ரிஷபம் அப்படின்னாலே நம்ம ஒரு தனித்தன்மை இருக்கும். அவங்கள வந்து ஒரு கூட்டத்தில் அடையாளப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குங்க சார். ஸோ அதுக்கு ரிஷபத்தோடைய குணம் பற்றி நீங்கள் சொல்லுங்க சார். ரிஷப ராசி பொது குணத்தில் முதல் கவர்ச்சி, அட்ராக்ஷன். கருப்பாக இருக்கிறது இல்லை, கண்டோரை கவர்ந்து இழுக்கும் தன்மை இந்த ரிஷபத்துக்கு உண்டு. பேச்சு திறமையில் அள்ளி வீசக்கூடியது. கவித்துவமாக பேசுவாங்க, இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. பேச்சால் மனதை கொள்ளையடிக்கும் அம்சம் இந்த ராசிக்கு உண்டு. அப்போ இந்த ராசி பாட்டு பாடினா எப்படி இருக்கும்? முக்கிய மேடை பேச்சில் இருக்கும், இப்படி தான் இருக்கும். சொந்த பந்தத்தில் அரவணைச்சு போகிறது எப்படி இருக்கும்? அவ்வளோ அற்புதமாக செய்யக்கூடிய அம்சம் உண்டு. இந்த ராசிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, பிறக்கும் பொழுதே உச்சத்துடன் பிறந்தவர்கள். அப்படின்னா சந்திரன் இந்த ராசியில் தான் உச்சம். அப்போ பிறக்கும்போதே உச்சத்தில் பிறந்தவர்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த கர்ணனை பற்றி சொல்லுவாங்க, அந்த கிருஷ்ணர் பற்றி சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் பற்றி சொல்லுவாங்க. கிருஷ்ணர் ரோகிணி நட்சத்திரம் இந்த இதில் தான் பிறந்தார். இப்போ உலகை ஆள இந்த ராசி வேணும்னா இந்த ராசி. நிறைய பேர் சபையெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அமைதியாக நோட் பண்ணிகிட்ருப்பாங்க. தினத்தப்பட்ட ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தை சொல்லுவாங்க. அது அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இளையராஜா அவர்களே பார்த்திங்கன்னா ரிஷபராசி தான். அவர் உலகை ஆளலை இசையாள அது மாதிரிங்க. இவங்க அந்த தனித்துவம்ங்கிறது இந்த ராசிக்கு எப்போவுமே உண்டு. இந்த ராசிக்கு இன்னொன்று பூர்வீகம் அப்படின்னு நேட்டிவிட்டி ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். இவங்க அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, ஏன் செவ்வாய் கிரகத்தில் இருந்தாலும் தன் பிறந்த நேட்டிவிட்டிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ராசி இது இருக்கும். அப்போ இவங்க அம்பிளிக்கல் கார்டு எப்பவுமே பிறந்த ஊரில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த ராசியோட ஸ்பெஷாலிட்டியே. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக அமைய போகுதுங்க சார்? 2026 இந்த ரிஷபராசிக்கு முதல் முக்கியமாக இருக்க போது லாபகரமாக இருக்குங்க. சனி பெருக்கும்பாங்க. சனி இந்த ராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருந்து இந்த ராசியை பார்க்கிறார். சனி தான் கண்ட்ரோல் பண்ணுவார். இவரே உங்களுக்கு பாக்யாதிபதி. சனி போல் கொடுப்பானும் இல்லை. பொதுவாக ஒரு ராசிக்கு பிறக்கும் பொழுது தர்ம கர்மாதிபதி யோகத்தில் பிறந்தான் உலகை ஆழ்வான், பல சூட்சமங்கள் பல வெற்றிகள் பெறுவான்பாங்க. பிறக்கும் பொழுதே 9ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் பெற்றவர்கள் இந்த ரிஷபராசி தான். இப்போ பிறப்பால் தர்ம கர்மாதி. அப்போ ஒரு சபையில் ஒரு சங்கத்தில் ஒரு ரிஷபமாக இருந்துடணும். அது மாதிரி இந்த 2026 இவங்களுக்கு 4ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா கேது. அப்போ இந்த ராசி பொதுவாக போன வருஷங்க நடந்த நெகட்டிவிட்டி எல்லாமே பண்ணி கடைசியாக நின்று தடைப்பட்டுச்சு. சார் வேலை கிடைக்கிற மாதிரி போய் மிஸ்டேக் ஆச்சு, வீடு கட்ட லோன் அப்ளை பண்ணி ப்ராப்ளம் ஆச்சு, இந்த வண்டின்னு ஒன்று. அப்போ போன வருஷம் இத்தனை தடங்கள் இருந்தது. இப்போ அந்த தடைகளுக்கெல்லாம் விடையாக அமையப்போகுது இந்த ராசிக்கு. சார் ஜெயிச்சிருவேனா? நீங்கள் ஜெயிக்கலன்னு யாருங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பொறுமையால் உலகை ஆளப்போகுது இந்த ரிஷபராசி. கொஞ்சம் பொறுமை தேவை. ஏன்னா இவங்க நினைக்கிற ஸ்பீடுக்கு வரல. ஏன்னா லாபத்தில் சனி இருக்கார். சனிங்கிற மந்தன் ஸ்லோவாக தான், அது ஆமை போல் ஜெயிக்கிற அம்சம் இந்த ராசிக்கு வந்தாச்சு. அப்போ நிச்சயமாக படிப்படியாக ஜெயிக்க போகிறது 2020 சிறப்பான காலகட்டம் வந்தாச்சுங்க. இந்த காலகட்டம்
2026 ரிஷபராசினர் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாம். இந்த வருடம் நான் எல்லாமே இந்த பழக்கத்தை மாற்றிக்க போகிறேன், எனக்கு சக்ஸஸ் கிடைக்கணும், ஒரு ரெசல்யூஷன் வேணும் அப்படின்னா அது என்னவா இருக்குங்க சார்? இந்த 2026 ரிஷபராசி ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும்னா கடனை குறைத்தால் மிகப்பெரிய வெற்றி. அதாவது கடனை தாண்ட ஆசைப்பட்டு காவாயை தாண்டாமல் கீழே விழுந்தான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ திறமை இருந்து இந்த ராசி அகப்படுதுன்னா அது கடனால் இருக்கும். கடனை தவிர்த்து கடனை குறைத்தால் இந்த ராசி ஜெயிச்சிருங்க. இது ராசி அதிபதி 6ஆம் அதிபதி. அப்போ இந்த கிரெடிட் கார்டு கடனோ ஏதோ சின்ன சின்ன கடன் வாங்கிடும். அது இவங்களுக்கு தேவையிருக்கு, இவங்களுக்கு வாங்கினாங்கன்னு சொல்கிறத விட குடும்ப சூழ்நிலைக்காக மற்றவங்க கேட்டாங்க, ஏதோ ஒரு இது மற்றவங்க பேச்சை கேட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கும். தனித்து முடிவெடுத்த ரிஷபம் ஜெயிச்சிட்ருக்கு. இந்த கடனே இல்லாத ரிஷபம் நிச்சயமாக ஜெயிச்சிடும். இந்த மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ கடனை குறைக்கிறதே மிகப்பெரியது. இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட இந்த ராசிக்கு 8ஆம் அதிபதியே 11ஆம் அதிபதி. 8ஆம் இடங்க இன்சூரன்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, இந்த செல்வமகள் திட்டம் அதெல்லாம் சுக்கிரன் அது அந்த மாதிரி சேர்த்து வைக்கணும். இந்த ராசிக்கு சிறுக சிறுக சேர்க்கின்ற நகை பெருமிதாக இருக்கும். ராசிக்கு பெருசாக வரணும்னா நகை சேர்த்தணும், குட்டி குட்டியாக சேர்க்கணும். அப்போ சேமிப்பே இந்த ராசிக்கு மூலதனமாக இந்த வருஷம் இருக்குது. கடன் இல்லாத மிகப்பெரிய அம்சமாக இருக்குது. ஆக இந்த ராசியை அடுத்து முக்கியமாக ஒன்று பார்க்கணும், கல்யாணம் பண்ணிக்கங்க. கல்யாணத்தை தள்ளி போடாதீங்க. கல்யாண அமைப்பு வந்திருக்கு, அதை பற்றி இன்னும் தெளிவாக பேசுகிறேன். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2026 பண சேர்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க சார்? 2026 ரிஷபராசிக்கு பணம், செல்வம், சொத்து சம்மந்தப்பட்டது சார் ஜெயிச்சிருவேனா அப்படின்னு போராடிட்டு இருக்கிற ராசி. ஏன்னா போன டைமே பல முயற்சிகள் பண்ணி பாதியில் நின்ற வேற ஆயிடுச்சு. முதல்ல இந்த ராசிக்கு வீடு சம்மந்தப்பட்ட சொத்து சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்வம் இருந்துகிட்ருக்கு. அது குறிப்பாக கைப்பிடி நிலமாக இருந்தாலும் ஏன் நிலமாக இருக்கணும். அது பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில அந்த வாடகை வீட்டில் ஏற்பட்ட அவமானங்கள், இந்த குடம் வைக்கிறதுன்றது எல்லாது. அப்போ இவங்களுக்கு என்னென்னா தன் வீட்டில் கூடாரம் போட்டாது ஒரு குச்சி நட்டாது நான் போயிடணும்னு நினச்சிட்ருக்காங்க. அந்த அமைப்பு வந்திருக்குங்க. ஆனால் கேது பகவான் அங்கே இருக்கிறனால கேதுக்குண்டான பரிகாரம் அதுக்குண்டான மட்டும் பண்ணணும். குறிப்பாக ஒன்றும் இல்லை, சிம்பிள் பரிகாரம்னா செல்வ கணபதியை தரிசனம் செய்யும் பொழுது சொத்து சம்மந்தப்பட்டதில் மீறிடும். ரெண்டாவது பணம் சேர்க்கை. போன வருஷம் நிறைய பணம்லாம் சேர்த்துருப்பாங்க, கையிருப்பு கொஞ்சம் செலவும் பண்ணிட்டாங்க இந்த ராசிக்கு. இப்போ இந்த ராசிக்கு இந்த சொத்து சம்மந்தப்பட்டது நகையாகவோ இல்லை நகை சம்மந்தப்பட்டதோ அமைப்புண்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ராசிக்கு ஒரு அப்லிஃப்ட் பண்ணுது. டே ட்ரேடிங் பற்றி நான் சொல்லலை, அது வேண்டாம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த மாதிரி பண்ணுங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஆனால் இந்த ராசிக்கு ஷேர் மார்க்கெட்டில் காலை ராசி கரடி ராசின்னு எடுக்கணும். இந்த ராசி பாருங்கள், இப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட் அற்புதமாக வந்திருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜெயிக்கக்கூடியது. இன்வெஸ்ட்மெண்ட்டே தொழிலில் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. அப்போ இது கொஞ்சம் சூட்சமாக பொருளாதாரம் கையிருப்பை விட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டபுள் ஆக்க போகிற ராசி இந்த ராசி இந்த வருஷம். வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்துங்க சார் இந்த ரிஷபராசிக்கு 2026 எந்த அளவு சாதகமான பலன் தரப்போகுதுங்க சார்? அதாவது 2026 வேலை வாய்ப்புகள். பொதுவாக இந்த வேலை வாய்ப்புகள் இந்த ராசி 6ஆம் அதிபதியே சுக்கிரனாக வரார். இயற்கையாக தன் மனநிலைமை வேலை என்ற இடத்துல ஆத்மார்த்தமாக செய்கிற ராசிங்க. திருப்பி அதுக்குண்டான கிரெடிட் கிடைக்குதா இல்லையா? ஆனால் இந்த ராசி செய்கிற விஷயம் ரசித்து ருசித்து ஆத்மார்த்தமாக மனசை ஒன்றிணைத்து செய்யக்கூடியது. இந்த ராசி ஒன்று புரிஞ்சுக்கணும். 2026 ஜூன் 2 வரைக்கும் குரு வருகை இருக்குது. அப்போ சார் வேலையில் ஒரு மாறுதல் பண்ணுறேன், வேலையை வேறு கம்பெனி ட்ரை பண்ணுறேன், ஒரு ப்ராசஸ் பண்ணல. அப்போ முயற்சி செய்யக்கூடிய வேலை சம்மந்தப்பட்ட அனைத்தும் ஜூன் 2க்குள்ளே பண்ணிக்கிட்டால் சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி. அதுக்கு பின் போராடி பிடிக்கணும். நிறைய கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன்னா இந்த இடம் 4ஆம் அதிபதியாக இருக்குது. கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட ட்ரை பண்ணுறவங்க, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, கேதுவின் பார்வை 6ஆம் இடத்துக்கு சார் வெளிநாடு போகிறேன், ஒரு நிரந்தர வேலையை பிடிச்சிருவானா அப்படிலாம். அப்போ எல்லாம் ஜூன் வரைக்கும் அற்புதமாக இருக்குது. அப்போ இந்த ராசி ஒன்று தெரிஞ்சுக்கணும். ரெஃபரன்ஸில் போகிறீங்க இல்லை தனித்து போகிறீங்க, ரெஃபரன்ஸில் போகும்போது கவனமாக போகணும். ஆனால் சினிமா துறையில் சம்மந்தப்பட்ட ஒருத்தங்களை அசிஸ்டண்ட்டாக போய் சேர்றேன், ஒரு பாடல் சம்மந்தப்பட்டது கற்றுக்கிறேன். ஆனால் இந்த ராசி கற்றுக்கொண்டே ஏர்னிங் பண்ணக்கூடிய ராசியாக இருக்குது. மருத்துவத்துறையில் சாதிக்க அந்த நீட் அது மாதிரி எக்ஸாம் இருக்குது, அதை பண்ணலாம். மாணவர்களுக்கு வெளிநாட்டு சென்று படித்து அங்கே வேலைக்கு போவாங்க, அதெல்லாம் அற்புதமாக இருக்குது. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணணும்னா அங்கே ஜாபை ட்ரை பண்ணிடணும். அங்கே வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது. ஜெயிக்கிற வேலை வாய்ப்பில் வெற்றி பெற சூழ்நிலை வந்தால் திருமணம் அப்படிங்கிறது இந்த ரிஷபராசினியர்களுக்கு 2026 எந்த அளவு சாதகமான பலன் தரப்போகுதுங்க சார்? இந்த 2026 திருமணம் அப்படிங்கிற இந்த ரிஷபராசிக்கு எட்டா கனியா இல்லை புளிக்கும் கனியா இல்லை எட்டும் கனியான்னு ஒரு குழப்பங்க போன வருஷம்லாம். ஏங்க எல்லாமே இருக்குது, சொத்து இருக்குது, வீடு இருக்குது, என் பொண்ணு கிடைக்கல.
இதே பெண்கள் பார்த்திங்கன்னா, சார் நானும் வேலைக்கு போகிறேன், ஸ்டேட்டஸ் நல்லா இருக்குது, ஒரு ஜோசியர் இருக்குன்ட்டாங்க, ஒரு இது இல்லைன்ட்டாங்க. அப்போ ஏதோ ஒன்று தடுத்துக்கிட்டே இருந்தது. அது வேற ஒன்றும் இல்லை, குரு பலன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் வரல. ஒருவார்க்க கோடி நன்மை, செவ்வாய் நன்றாக இருக்கணும். இப்போ ஜூனுக்கு மேலே என்ன பண்ணால் குரு உச்சம் பெறுகிறார். குரு உச்சம் பெற்ற பார்வையாக தன் ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது வரன்கள் நிச்சயமாக அமையும். இந்த வரன் எப்படி இருக்குன்னா, ஈக்குவல் வைப்ரேஷன், ஈக்குவல் வேவ்லென்த். இதில் ஆனால் அந்த வயசு வித்தியாசம் ஒரு சிலருக்கு ஈக்குவலாக இருக்கும், கொஞ்சம் ஏற்றத்தாழ்வாக இருக்கும். ஒரு சிலருக்கு பெண்களுக்கு கூட 1 மாதம் 2 மாதம் பெரிய பெண்களாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு அதிகார பதவியிலோ வேலை வாய்ப்பு செல்கின்ற மனைவிமார்கள் அமையக்கூடியது, கணவன்மார்கள் அமையக்கூடிய அம்சம் உண்டு. திருமணம் இப்பொழுதாக இருக்கும். ஒரு சில பெண்கள் பார்த்திங்கன்னா 36 வயசாச்சு, ஆண்களுக்கு 39 வயசு. திருமணம்ங்கிறது முதிர்கண்ணனாக வாழ்ந்துட்டுருக்கிறவங்களுக்கு இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுக்குறான். அப்போ 3ஆம் இடம் சுப தகவல்கள், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் எல்லாம் சேர்ந்து வலுப்பெறும்போது திருமணமே இல்லை என்று நினைத்தவங்களுக்கு திருமண பாக்கியங்கள் அமைஞ்சிருச்சு. ஆக நிச்சயமாக திருமணம் சம்பந்தப்பட்டது ஏதோ சின்ன சின்ன பரிகாரம் இருக்கும், அது செஞ்சுட்டு திருமணத்தை நடைபெறுத்தியே செய்ய வேண்டிய இந்த ரிஷபம். பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு தலைப்பில் இருக்கும்போதுங்க சார், இந்த ரிஷபராசினருக்கு பல்வேறு சந்தேகங்கள் இருக்குது. புது பிஸ்னஸ் தொடங்கலாமா, இருக்கக்கூடியதில் நான் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த மாதிரி பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் 2026 அவங்களுக்கு எந்த அளவு சாதகமாக இருக்குங்க சார்? 2026 பிஸ்னஸ் இந்த ரிஷபராசி ஜெயிப்பாங்களா இல்லை விட்டுருவாங்களா, இது பல கேள்வி. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா வந்தும் எடுக்க பயப்படுற மனநிலைமை. முதல்ல இந்த ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவான், 10ல் பாவியாவது இருக்கணும். ஏன் நான் பாவியே இருக்கேன்னு ராகு பகவான் இருக்கார். இந்த ராசிக்கு 10ஆம் அதிபதி 11ல் வந்ததுனால தொழிலில் லாபம் கணிசமாக நிச்சயமாக ஏற்படுத்துகிறோம். இந்த ராசி ஒன்று மனசில் வச்சுக்கிறோம், லாபம் ப்ராஃபிட் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். ஒரு புரிதலுக்காக சொன்னால், சார் ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு பொருள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா இவங்க என்ன பண்ணணும், அது 195 ரூபா ப்ராஃபிட்டை குறைச்சி நம்பர் ஆஃப் ஸ்கேலை இன்க்ரீஸ் பண்ணிடணும். இந்த ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு வரும் காலகட்டத்தில் மார்க்கெட்டிங், இன்றைக்கி சூழ்நிலைக்கு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர்ன்போம், இதில் இப்போ நோட்டீஸ் கொடுக்குது. இன்றைக்கி இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், ஃபேஸ்புக் இருக்கலாம், சோசியல் மீடியா தான். அப்போ சோசியல் மீடியா மூலம் தான் இந்த ராசி பிஸ்னஸை டெவலப் பண்ண போகுது. அப்போ பிஸ்னஸே பெறாத பண்ணலாம். கூட்டுன்னு ஒரு லிங்க் வரும், கூட்டு போட்டு பண்ணலாமா, இல்லை வெளிநாட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது பண்ணலாமா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்லிஃப்ட் ஆயிரும். நிச்சயமாக ஜூனுக்கு மேலெலாம் அதீத வளர்ச்சி, அதாவது ஒரு ராக்கெட் வேகத்தில் வளரும் இந்த ராசிக்கு. அப்போ குடும்ப சூழ்நிலையை கவனிக்க டைம் இருக்காது. ஆக இப்பொழுதே மொத்த கமிட்மெண்ட் முடிச்சுக்கணும். பிஸ்னஸில் நல்ல யோகம் வருது, தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ரிஷபராசினருக்கு சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது வந்து இன்னுமே இதுவே ஒரு அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான வேயில் வந்து சொத்து சேர்க்கை இல்லைங்க சார். ஸோ அவங்களுக்கு சொத்து சேரணும், ஏதாவது ஒரு அசட் வாங்கணும், தங்கமாவது வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. அவங்களுக்கு இந்த 2026 எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்க போகுதுங்க சார்? இந்த 2026 4ஆம் இடத்துல கேது பகவான் கெடுதலை செய்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு பரிகாரங்களோ ஏதோ ஒன்று பண்ணிக்கணும். இப்போ கேது என்ன சொல்லுதுன்னா, சொந்த ஊரில் வாங்க விட மாட்டேன்ட்டார். 4ஆம் இடங்கிறது நான் பிறந்த ஊர், இல்லை 5ஆம் இடம் பூர்வீகம். அந்த 5 பக்கத்தில் இருக்கு, அவங்க பிறந்த இடத்த விட மாட்டேன், கூட்டு குடும்பம் இருக்க விட மாட்டேன்ட்டார். அப்போ பிறந்த ஊர் விட்டு வெளியூரில் சொத்து வாங்கினா, ஒரு சில மதுரையில் பிறந்திருக்கார், மதுரையை விட்டு திண்டுக்கலோ இல்லை வேறு பக்கமோ சொத்து வாங்கும்போது நடந்துடும். நிறைய பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க. இப்போ வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட அந்த ஊரில் சொத்து சுகங்கள் வாங்கும்போது இருக்கும். இல்லைனா சார் சொந்த ஊரில் வாங்கிட்டா அதை வாங்கின வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு இவங்க வெளியே வந்துடணும். அப்போ தன் சொத்தை அனுபவிக்க விடாது இந்த காலகட்டம், இதை புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், அப்பார்ட்மெண்ட்டோ எதாக இருந்தாலும் சொந்த ஊரில் வாங்காதீங்க, வாங்கிட்டால் நீங்கள் தங்காதீங்க. சொத்து வாங்குறதுக்கு தடையாக இருக்கிறதுக்கு என்னென்னா, ஒரு விநாயகர் வழிபாடு பண்ணணும். நீங்கள் பிறந்த ஊரில் இருக்கிற முருகர் கோயில், நல்லா பாருங்கள், செவ்வாய்ங்கிறது முருகனை குறிக்கும். நீங்கள் எந்த ஊரில் பிறந்தவங்க அந்த ஊரில் இருக்கிற முருகர் கோயிலை தரிசனம் செய்யும் பொழுது இதற்கு வழிவகை பிறக்குது. இப்போ வழிவகை பிறந்த எதில் இன்வெஸ்ட் பண்ணனா, முதல்ல இந்த ராசி இடம் வீடு, ரெண்டாவது இவங்களுக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் ஒரு அமௌண்ட் இருந்து கொண்டே இருக்கணும் இந்த ராசிக்கு. ஏன்னா இந்த ராசி கையிருப்பு இப்போ எவ்வளோ தான் வந்தாலும் கையிருப்பு ஒரு பணம் தொடாமல் வச்சுருக்கணும். இந்த ராசிக்கு பல சிந்தனை பல யோசனை இருக்கும், திடீர்னு பிளான் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அமௌண்ட்டு தேவைப்படும். இப்போ ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி வச்சிடணும், ஒரு 3 லட்சம் 2 லட்சத்தை ஒதுக்கி வச்சுட்டு பண்ணணும். அப்போ ஃபிக்ஸ்டு டெபாசிட் மூலம் வட்டி வருமானம். அப்போ 8ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணால் 11ஆம் இடம் வேலை செய்யும். 8, 9 தான் இது. அப்போ அந்த வகையில் பணம் வந்துடும். அப்போ இந்த ராசிக்கு இடம் வீடு சொத்து இதை பார்க்கலாம். நகை சம்மந்தப்பட்டது இப்பொழுது வேண்டாம். ஏன்னா ஏன் நகை வேண்டாம் அப்படிங்கிறோம்னா, ஆல்ரெடி இந்த ராசிக்கு நகை சம்மந்தப்பட்டது வாங்கினது விற்கிற யோகமாக மாறி இருக்குது. அதனால் புது நகை மட்டும் இப்போ வேண்டாம், மற்ற வகையில் இந்த ராசி டெவலப் ஆயிரும். கண்டிப்பாங்க சார்.
ரிஷப ராசினருக்கு இந்த ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கும்போது இந்த 2026 ஹெல்த் பிரச்சனை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை ஏதேனும் புது பிரச்சனையுமே இந்த வருடம் வருவதற்கான அறிகுறிகள் ஏதாவது இருக்காங்க சார்? 2026 ரிஷபராசி ஹெல்த். இந்த ராசிக்கு ஹெல்த்து தான் வெல்த்தாக மாற்றிடும். இப்போ வெல்த்தை காப்பாற்ற ஹெல்த்தை ஏதோ ஒரு வகையில் ப்ராசஸ் பண்ணி ஆகணும். முதல்ல இந்த ராசிக்கு 12ஆம் அதிபதி செவ்வாய், 6ஆம் அதிபதி சுக்கிரன். முதல்ல ஹார்மோன் சம்மந்தப்பட்ட ஒரு சேஞ்ச் இந்த ராசிக்கு ஏற்பட போகுது. நிறைய பேர்த்துக்கு சுகர் சம்மந்தப்பட்டது. ஏன்னா குரு உச்சம் பெறுது. காலபுருஷனுங்க 12ஆம் அதிபதி வியாதி 12ஆம் ஹாஸ்பிட்டலில் குறிக்கிற உச்சம் பெறும் பொழுது உடல் எடை அதிகரிக்கிறது, சுகர் சம்மந்தப்பட்டது, ஹார்மோன் லைட்டாக இம்பேலன்ஸ் இதெல்லாம் ஏற்படுது. பெண்கள் பிசிஓடி என்ற பிசிஓஎஸ் என்ற ஒரு வியாதியால் பல பெண்கள் அனுபவிச்சிட்ருக்காங்க. தைராய்டு ஆண் பெண்கள், அதாவது தயிர் சாப்பிடாதவங்க கூட தைராய்டு மாத்திரை சாப்பிட்றவங்க ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு ஒரு கால சூழ்நிலை. இதெல்லாம் இவங்க கேர் பண்ணி தான் ஆகணும். அப்போ இவங்களுக்கு உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டிய வருஷம் இந்த வருஷம். ஏன்னா குரு உச்சம் பெறும் பொழுது 12ஆம் இடத்தை பார்க்குது, 10ஆம் இடத்தை பார்க்குது இங்கே. அப்போ ஹெல்த்துங்கிற அந்த 4ஆம் இடத்துக்கு ஆல்ரெடி ஹெல்த்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருப்போமா, அந்த இடத்துல கேது இருக்குது. அப்போ ஹெல்த்தை பார்த்து தான் ஆகணும். ஹெல்த்தை தவறு விட்டால் மருத்துவ செலவு வரைக்கும் போகும். அப்போ உங்களுக்கு சொத்து சுகங்கள் எல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்கும், செலவு ஹெல்த்தை தான் வந்து நிற்கும். ஏஜ்டு வயசாக இருக்கிறவங்க நிறைய பேர்த்துக்கு 10ஆம் இடம் மூட்டை குறிக்கும், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. 4ஆம் இடம் இதயத்தை சொல்லும். லைட்டு வேரியேஷனாக இருக்குது. ஒரு சிலருக்கு போன வருஷம் பார்த்திங்கன்னா கேன்சர் இருக்கா இல்லைன்னு டவுட் வந்துருச்சு. அப்போ ஆல்ரெடி இருக்கிற வியாதியை குணமாக்க காலகட்டம் இந்த காலகட்டம். அப்போ அதிலிருந்து மீண்டும் வந்துடுவாங்க நிச்சயமாக. ரிஷபராசினர் 2026 அவங்க ஆசைப்பட்ட விஷயம்லாம் அடைவதற்கும் எல்லாமே சுபமாக மாறுவதற்கு ஒரு பரிகாரம் கொடுக்கலாம் அப்படின்னா அது என்ன பரிகாரம் தருவீங்க சார்? இவங்க 2026 ஜெயிக்கிறதுக்கு பரிகாரம் அப்படின்னா இவங்க அம்சமான சுக்கிரனை வச்சே கொடுக்கலாம். ஏன்னா ராசி வெளுத்தால், அதாவது லக்னாதிபதி ஜெயிச்சுட்டா எல்லாத்தையும் சர்வமும் வெற்றியாகும். இந்த ராசிக்கு முதல்ல குழந்தை வடிவத்தில் இருக்கிற கிருஷ்ணர், நான் இந்த ராசிக்கு உடுப்பி கிருஷ்ணர் சொல்லுவேன். உடுப்பி கிருஷ்ணர் ஏன் சொல்கிறேன்னா, அந்த ராசி தான் பார்த்திங்கன்னா எங்கள் 10ஆம் அதிபதி லாபதிலாம் சனி. அவர் ஒருத்தர் தான் திசை மாறி உட்காந்துருப்பார். கிழக்க பார்த்தவர் மேற்கு நோக்கி தான் பார்ப்போம். அதில் அந்த இதை பார்த்திங்கன்னா 9 நவ தோரம் இருக்க ஸ்மால் ஹோல் வழியாக தான் நம்மளே பார்ப்போம். அப்போ ஒவ்வொரு இதுவும் ஒரு நவ கிரகம் மாதிரி வேலை செய்யும். அப்போ இது ஒரு ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு இறைவன் செவி சாய்த்த கோயில் அது. கனகதாஸ் அப்படிங்கிறவருக்காக இந்த கோயிலே மாறி உட்கார்ந்த மாதிரி. இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த ராசி ஏதாவது ஒரு டைம் வந்து விட்டால், உடுப்பி கிருஷ்ணரை வழிபாடு செய்தால் இந்த ராசிக்கு இந்த வருடம் முழுவதும் சிறப்பாயிரும். 11 சனி பகவான் இருக்கிறனால சனிங்கிறது மேற்க குறிக்கும். இந்த வருஷம் ஜெயிக்கிறதுக்கு இந்த பரிகாரம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு சக்ஸஸ் இது. இந்த கோயிலுக்கு ஒரு முறை போனாலே மன ரீதியாக வியாதியாக இருக்கலாம், தொந்தரவாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் அத்தனையும் விலகி தடை ஏற்பட்டது, கடைசி வரைக்கும் போய் தடை ஏற்பட்டது பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பை நகர்த்தி கொடுக்க இந்த குழந்தை வடிவத்தில் இருக்கிற ஒரு கிருஷ்ணராக இருக்கலாம், இல்லை உடுப்பி கிருஷ்ணர். இதை பண்ணி பார்க்கட்டும், மக்கள் அடுத்தது நிறைய கமெண்டே போடுவாங்க. கண்டிப்பாங்க சார். 2026 ரிஷபராசிக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுதுங்கிற விலாவரியாக பார்த்தோங்க சார். கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு பயனுள்ள கருத்துக்கெல்லாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார்.